வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு 2 டேஸில் வந்திருக்கு. நம்ம இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் இன்க்ளூடாக தான் இருக்க போகுது. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி ப்ளஸ் அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 நோட்டிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக வந்திருக்கு. சரிங்களா? இதில் அந்த 3 நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73 வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கானது. இங்கே பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 72ன்னு இருக்குது. இந்த 72, 73ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனு 8th-லேருந்து 12th வரைக்கும் இருந்தால் போதுமானது. சரிங்களா? அதேமாரி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டிகிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்கு ப்ளஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் இது 3மே இருந்ததுன்னா இது குவாலிஃபிகேஷன். இது மொத்தம் இந்த 3 நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இந்த 8th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன், சரிங்களா, ஒரு பேசிக்காக ஒரு கவர்மெண்ட் செக்டரில் அந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் வேலை பார்க்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள். 12th மேலே உங்களுக்கு டிகிரி இருந்ததுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் டிகிரியை மறைச்சி தெரியாமல் அப்ளை பண்ணி நீங்கள் செலெக்ஷன் ஆகி பின்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து கிரிமினல் கேஸ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 72, 73 இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் பாய், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, சமைக்கிறவங்க, அந்த துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு வேலையை தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்டில் அல்லது ஜட்ஜி வீட்டில் வந்து ஒரு பேசிக்கான ஒர்க்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஒரு ஹெல்ப்பராக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. சரிங்களா? ஒரு பேசிக்காக ஒரு 25,000-லேருந்து ஒரு 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஜட்ஜி மனசு வச்சாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். நான் 8th-லேருந்து 8th, 9th, 10th, 11th, 12th படிச்சிருக்கேன், அல்லது ஐடிஐ நான் முடிச்சிருக்கேன், அல்லது டிப்ளமா முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? டிகிரி முடித்து நீங்கள் மறைச்சி நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணி நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதேமாரி இந்த 71th நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரு டிகிரி முடிச்சிருக்கணும், டைப்ரைட்டிங் வந்து லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும் தமிழ் இங்கிலீஷில், அதை தாண்டி ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேலரி, ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 45,000-லேருந்து 60,000 வரைக்கும் உள்ள சம்பளம் உள்ள ஒரு பதவி இது. இது ரொம்ப ஒரு அருமையான போஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை, நான் 10th to 12th வரைக்கும் முடிச்சிருக்கேன், பேசிக்காக நான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டருக்குள்ளார போகணும், எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 72, 73ல் அப்ளை பண்ணலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 72, 73 இதில் வந்து பார்த்திங்கன்னா 397 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டைப் ரைட்டிங் ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து 45,000-லேருந்து ஒரு 60,000 இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000-லேருந்து ஒரு 30,000 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி உங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி இன்சென்டிவ்லாம் இருக்கும். சரிங்களா? இப்படி விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய இதுக்கு வந்து தகுதியுள்ள மாணவர்கள் மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம வர 16ஆம் தேதி, சரிங்களா, ஏப்ரல் 16ஆம் தேதி நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல் இது எல்லாமே கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம் பேசிக்காக என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கே பாருங்கள், இது சொப்பேதார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அண்டு ரூம் பாய், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் நேம்லாம் பாருங்கள், இந்த ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டு, ரூம் பாய், சரிங்களா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி போஸ்ட்டு தான் இருக்கும். அப்போ இதுக்கான பணியிடங்கள் உங்களுக்கு எங்கெங்கே கொடுப்பாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி உள்ள ஏரியாவில் முக்கியமாக ஹைகோர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஜட்ஜி வீட்டில் அல்லது வந்து ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய் லைஃபு ப்ளஸ் ஜெராக்ஸு, எக்ஸாமினரு இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மாவட்ட கீழமை நீதிமன்றங்கள் உள்ள நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்துடுச்சு, இன்னும் ரிசல்ட் வரல, அது வேறு. சரியா? இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷனுங்கிறது இது வேறு. சரிங்களா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட 9 கேட்டகரி கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு தான். அங்கே பாருங்கள், ரூம் பாய், ஸ்வீப்பரு, கார்டனர், வாட்ச்மேனு, புரியுதுங்களா? இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலையில் ரொம்ப லாங் டைம் இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க கண்ட்ரோல் இருக்க மாட்டீங்க, சொல்கிற பட்சம் கேட்க மாட்டீங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் 12th ஐடி டிப்ளமோ வச்சுருக்காங்க, மினிமம் 8th வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நீங்கள்
ஓகே நான் எனக்கு வந்து சரியாக படிப்பு வரல, படிக்கல, ஏதாவது கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போகணுங்கிறவங்க மட்டும் தயவுசெய்து இதை பாருங்கள். உங்கள் நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இதில் உங்களுக்கு எக்ஸாம் ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 3 நோட்டிஃபிகேஷனில் இது ஒரு நோட்டிஃபிகேஷன். இது வந்து 72 நம்பர் நோட்டிஃபிகேஷனு. இதில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொப்பேதாருங்கிறது 12, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 137, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து 87, ரூம் பாய் வந்து 4. பே ஸ்கேல் வந்து பாருங்கள் 15,700லேருந்து 58,100 வரைக்கும். ஒரு தோராயமாக உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் அப்படி இப்படியும் பார்த்தனா கூட 25லேருந்து 30 வந்துருங்க. சரிங்களா? நீங்கள் இன்னும் ஜட்ஜிக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கீங்க, நல்லா செய்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரே பார்த்து கொடுப்பாரு உங்களுக்கு. இவ்வளோ தான் இதான் நடக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து சமைக்கிறது, துணி துவைக்கிறதுலேருந்து வீட்டு தோட்டத்துக்காரர் என்ன செய்வார், இந்த வேலையெல்லாம் செய்யணும். இதுக்கு தான் வந்து உங்களுக்கு 8th குவாலிஃபிகேஷனில் வேலைக்கு என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இதை தாண்டி உங்களுக்கு பைலிங்குவல் நாலேஜ் இருக்குது, பேசிக்காக இங்கிலீஷ் சொன்னால் இது புரிஞ்சுக்கிறீங்க, தமிழ் நல்லா பேச தெரியுதுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும், வெஹிக்கிள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, சமைக்க நல்லா தெரியும், ஆல்ரெடி நான் வந்து அங்கே வேலை பார்த்துருக்கேன், சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இதுக்கு தகுதியுள்ள மாணவர்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. இங்கே பாருங்கள், இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2025 தான். ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு, மேக்ஸிமம் 37 வயசு. சரிங்களா இல்லையா? சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து ரிசர்வ்டு கேட்டகரின்னு சொல்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? அதாவது பாண்டிச்சேரி அந்த யூனியன் டெரிட்டரிலாம் இருக்குல்ல, அதுலேருந்து வரவங்க வந்து அன்ரிசர்வ்டுன்னு சொல்கிறோம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 32 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஏஜ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 18லேருந்து 32 வயசு இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. ஓகே. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், மினிமம் 8ன்னு சொல்லிட்டான். புரியுதுங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பாருங்கள் 12th ஸ்டாண்டர்ட் அல்லது அதுக்கு இணையான ஈக்குவலன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 8ஆம் வகுப்புலேருந்து 8th பாஸ் பண்ணால் போதும். நீ 9th ஃபெயிலாக இருந்தாலும் சரி, 10th ஃபெயிலாக இருந்தாலும் சரி, 11th 12th புரியுதுங்களா? எப்படி ஃபெயிலாக இருந்தாலும் மினிமம் 8th பாஸ் பண்ணிட்டியா, இதுக்கு நீ அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ நீ 12th மேலே இருக்கக்கூடாது, இருந்து ஏதாவது மறைச்சி ஏதாவது நீ அப்ளை பண்ணி செலெக்ஷன் ஆகி பின்னாடி தெரிஞ்சுதுன்னா கிரிமினல் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாங்க அதில். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்காரு. இங்கே பாருங்கள், எல்எம்பி டிரைவிங் லைசன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உனக்கு இப்போ 2 பேர் சேம் மார்க் இருக்காங்க, உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உன்னை ஃபஸ்ட் எடுத்துக்குவாங்க. 2 பேர் சேம் மார்க் இருக்காங்க, உனக்கு வந்து குக்கிங் நாலேஜ் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உன்னை எடுத்துப்பாங்க. ஆல்ரெடி நீ டீ எஸ்டேட்டில் பெரிய பெரிய தொழிற்சாலையில் வந்து வேலை பார்த்துருக்க ஒரு ஆஃபீஸ் பாயா அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா 2 பேர் சேம் மார்க்காக இருந்தால் உன்னை எடுத்துக்கிறாங்க முதல்ல. இதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது தமிழ்லேயே இருக்குது, நான் இங்கிலீஷில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே இருக்குது. நான் அதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் வரும். இதில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எம்பிசி, பிசி, அப்புறம் பிசிஎம், டிசிலாம் இருக்காங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா இல்லையா? ஓகே. மற்றபடி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 3 நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதால நார்மலாக 2 நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே தகுதி உள்ளவங்களாக இருப்பீங்க. அதாவது 8ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு தகுதி உள்ள அந்த கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73 இந்த 2 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 500 ரூபா பண்ணணும், அதுக்கு 500 ரூபா பண்ணணும். சரிங்களா இல்லையா? அந்த ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங்கு டைப்பிஸ்ட் இருக்குல்லப்பா, அது முடிச்சவங்க மட்டும் அது தனியாக நீ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப மைனாரிட்டி பீப்புள் தான் இருப்பீங்க. இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு வந்து போட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக வரப்போகுது. போன வருஷம்லாம் குவாலிஃபிகேஷன் வந்து பொதுவாக கொடுத்துட்டாங்க. மினிமம் 12th குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. டிகிரி முடிச்சவங்களாம் எழுதுறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்களாம் எழுதுறாங்க. இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ 12th மேலே போட்டுனா கேஸை போட்டுரும் அப்படின்ட்டாங்க. அதனால் கரெக்டாக தகுதி உள்ளவங்க மட்டும் தான் அதுக்கு வரப்போகிறாங்க. அப்ளிகேஷன் போடுறவங்களே கம்மியாக தான் இருப்பாங்க. அதுலேயும் ஓரளவுக்கு விவரமாக எக்ஸாம் எழுதுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நீ வந்து கரெக்டாக ஒரு பேட்சில் கரெக்டாக ஜாயின் பண்ணி நீ டெஸ்ட் போகிறதுலையோ அந்த கிளாஸ் போகிறதுலையோ அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுலையோ நீ வந்து படிக்கிறதுலையோ தெளிவாக இருந்தீங்கன்னா இதில் கம்பல்சரி நீங்கள் ஜாப் வாங்கிடலாம். சரிங்களா இல்லையா? பாருங்கள், மோட் ஆஃப் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் சொல்லிடலாங்க. பாருங்கள், மொத்தம் 65 கொஷின் தான். லாஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருந்தது. ஆனால் இதில் வந்து 65 கொஷின் தான். 1 மார்க் கொடுத்துருக்காங்க, நோ நெகட்டிவ் மார்க்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? 65 கொஸ்டின் 65 மார்க்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இங்கே பாருங்கள், பார்ட் ஏவில் பொறுத்தவரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்கிறாங்கல்ல, அவன் கொடுத்துட்டான். 8ஆம் வகுப்பு தகுதி தான். புரியுதுங்களா இல்லையா? 8ஆம் வகுப்பு தகுதியில் நீ 6 to 8 வரைக்கும் தமிழ் படித்தா போதும். அதுலேருந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 கொஸ்டின். 25 கொஸ்டினில் நீ 10 எடுத்தாவே மினிமம் குவாலிஃபை.
ஆனால் நீ 10க்கு மேலே தான் கட் ஆஃப் வரப்போகுது சரிங்களா. ஒரு 25க்கு ஒரு 20க்கு மேலே எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன்று இன்ட்ரி கூப்பிட்ருவாங்க, அடுத்த ஸ்டேஜ் கூப்பிட்ருவாங்கன்னு சொல்ல வரேன் நான். அதேமாதிரி பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பைலிங்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பேசிக்காக லாஸ்ட் ஒரு 3 மாதத்தில் உள்ள நடப்பு நிகழ்வுகள், ஒரு அரசியலமைப்புனா என்ன, ஒரு வரலாறுனா என்ன, ஒரு அறிவியல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 6 to 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதை தாண்டி இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம் இங்கே பாருங்கள் 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் கொடுத்துருக்காங்க தமிழ். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே பேசிக் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் தான், ஹைஜீனிக்கு, ஃபுட்டு, இதை பற்றி தான் உங்களுக்கு வந்து பேசிக் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை தாண்டி உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ், இந்த ரிட்டன் எக்ஸாம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் அடுத்த ப்ராசஸ் கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா. ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை வந்து கூப்பிடுவாங்க, அதை அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுனா என்ன மீனிங்னா, நீ எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீ வந்து அப்ளை பண்ணுறீக்கியோ அந்த போஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு உங்களை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து என்ன பண்ண போகிறாங்க, செக் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேணும், நீ டிரைவிங் லைசன்ஸுக்கு நீ இது பண்ணுற அப்படின்னா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க. சமைக்கிறதுக்கு நீ வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்க அப்படின்னா உனக்கு வெரைட்டியாக என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சமைச்சு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. அதில் என்ன வந்து நீ நல்லா சமைச்சு கொடுக்குறியா அப்படிங்கிறத ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அப்படிங்கிறதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஹவுஸ் கீப்பிங்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களா, பத்திரமா ஒரு பொறுப்பாக இருக்கீங்களா, இல்லை ஏனோ தானோன்னு இருக்கீங்களா, ஆளை பார்த்தோன்னே வேலை செய்கிறீங்களா, இல்லை வந்து மறைஞ்சு வேலை செய்கிறீங்களா, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜட்ஜிக்கோ இல்லை ஹைகோர்ட்டுக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக பேசிக்காக உழைக்கக்கூடிய நபரை தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்களாம் இருப்பான், ஒரு 4 மாதம் 3 மாதத்தில் ஓடிடுவாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிற வேலையை செய்யணுமா அப்படிங்கிற அளவுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி ஆகிடும். அதனால தான் வந்து அவங்க வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க தெளிவாக சரிங்களா. ஆமாம், ஸோ இதுதான் அதில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்னால் 3 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 1 மார்க் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து இது இருக்குது. நீ ஆல்ரெடி வந்து டீ எஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, தோட்ட தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி மேனேஜ் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் நான் கொடுத்துருக்கேன், 2 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கிறேன் அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலோ 12th அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்பர் 72 தான். இதே மாதிரி தான் இதில் உள்ள செய்தி மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் 73 இருக்கும் சரிங்களா இல்லையா. அப்போ 72 73 இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் 397 வேகன்சி இருக்குது. இந்த 397 வேகன்சிக்கு கல்வி தகுதி என்னன்னா 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு ஐடி டிப்ளமோ தான் சரியா. அப்போ இந்த அட்மாஸ்பியரில் இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை விருப்பம் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இதுக்கு என்ன சிலபஸோ இந்த லெவல் என்னவோ அதுக்கான கிளாஸ் ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்துறதுக்கு நம்ம டீம் வந்து தயாராக இருக்குது சரிங்களா. ஸோ இதை தாண்டி 72 73rd நோட்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லிட்டேன். 71 வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்கிறோம். ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இது முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், இதான் அந்த ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் நோட்டிஃபிகேஷன். இதை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு 5 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். இது ஆல்ரெடி வந்து மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் யாரும் இருக்க மாட்டீங்க. ஸ்கில் டெஸ்ட் இது பாருங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71 சரிங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. டு அந்த ஹானரபிள் ஜட்ஜி அப்படி ஒரு போஸ்ட். அப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி புரியுதுங்களா அப்படிங்கிறத டு அந்த ரிஜிஸ்டர் ஜெனரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்சனல் கிளர்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டு தான். இது வந்து ரொம்ப அருமையான போஸ்ட்டு சரிங்களா. கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்டார்டிங்கில் 45,000 50,000 சம்பளம் வாங்குவீங்க. ஆனால் இதுக்கு ஸ்கில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்கில் உங்களுக்கு வேணும். என்ன ஸ்கில் வேணும்னா அதுதான் டைப்பிங் ஸ்கில், ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ இது அதே தான். இங்கே பாருங்கள் பே ஸ்கேல் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். 56,100 2,05,700 வரைக்கும் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜிங்கிறது 28 போஸ்ட்டு. இந்த ப்ரைவேட் செக்ரட்டரிங்கிறது பார்த்தா
ஒரு போஸ்ட்டு, பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்டருங்கிறது 14 போஸ்ட்டு, பர்சனல் கிளர்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட்டு. மொத்தம் வந்து இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 47 போஸ்ட் இருக்குது. இந்த 47 போஸ்ட்டும் உண்மையிலும் ஒர்த்தான போஸ்ட்டு. யாருக்கு அப்படின்னா டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங், ஸ்டெனோலாம் முடிச்சவங்களுக்கு ஒர்த்தான போஸ்ட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 மேலே சம்பளம் உள்ள போஸ்ட் இது. சரிங்களா? ஸோ அப்போ அதை மாதிரி ஸ்கில் உள்ளவங்க பயன்படுத்திங்க. அதே தான் ஏஜ் குவாலிஃபிகேஷனு. ஓகேங்களா? முன்ன லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி தாங்க பாருங்க, 37 வயசு கொடுத்துருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு வந்து 32. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு 37 வயசு, பாண்டிச்சேரியிலேருந்து வரவங்க 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜ் இருக்கா, என்ன டிகிரி கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் எந்த டிகிரி வேணால் இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் எதை வேணால் இருக்கலாம். ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அண்டு இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஹையர், புரியுதுங்களா? அப்புறம் சீனியர் கிரேட் அண்ட் தமிழ் அந்த டைப் ரைட்டிங் ஹையர், அப்புறம் சீனியர் இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும். அதேமாரி சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். ஜூனியர் சீனியர் இருக்குல்ல, அது மட்டும் இல்லை சிஓஏன்னு சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ்னு சொல்கிறோமா இல்லையா, அதுவும் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நான் இதை மட்டும் முடிச்சிருக்கேன் சார், டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், ஸ்டெனோ ஹேண்ட் ரைட்டிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் சிஓஏ முடிக்கலனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேலை வாங்கினா அடுத்த 1 இயரில் சிஓஏ என்ன பண்ணும், அந்த ப்ரொஃபிகேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங் பீரியட்னு சொல்கிறோமா இல்லையா, அப்போ சிஓஏ சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த போஸ்ட்டில் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாருங்கள், அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் டு த அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, இதுக்கும் என்ன டிகிரி தான், அதே தான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும் ஹையரு, அப்புறம் சீனியர் கிரேடு வந்து பார்த்தா அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் அப்புறம் தமிழ் டைப் ரைட்டிங்லாம் முடிச்சிருக்கணும். இதுக்கும் சிஓஏ தான் இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்கில் உள்ளவங்க வந்து இந்த போஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிங்க, இது பண்ணிக்கிங்க. ஏன்னா இது ஒரு நல்ல போஸ்ட். இது உண்மையாலுமே ஏஎஸ்ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் வந்து இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து செப்பரேட்டாக நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசியில் வருது. அதை தாண்டி இப்போ இதுக்கு தான் வந்திருக்கு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போலங்க பாருங்கள், 1200 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 1200, 1200, 1000 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ஸ்கில் டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது இங்கே பாருங்கள், மொத்தம் 150 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொடுக்குறோம் எப்பயும் போல். சரியா? தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 50 மார்க்கு, அதில் மினிமம் 20 மார்க் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் டைப் இங்கிலீஷ் டெஸ்ட்டு. இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப்பில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஸ்கில் உள்ளவங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்கள் 45,000 50,000 கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஜட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க போகிறீங்க, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது புரிஞ்சுக்கிங்க. மொத்தம் இந்த டிஸ்கிரிப்ட் டைப்பில் மொத்தம் 100 மார்க்கு, மினிமம் வந்து 35 மார்க் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரல் தமிழுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ் தான். அதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. டிஎன்பிசி படிக்கிற மாதிரி தான் வச்சுங்களேன். இந்த பாருங்கள், பார்ட் பி தான் ஸ்கில் டெஸ்ட்டு, டிகிரி ஸ்டாண்டர்டு, எஸ்ஏ ரைட்டிங் ஆன் ஜென்ரல் டாபிக்ஸ், அப்புறம் ப்ரிசிஸ் ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு, எலாபரேஷன், மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுவுமே சிலபஸ்லாம் கொடுக்கல. இது ஸ்பாட்டு, அந்த இடத்துல போயிட்டு நீ இதை கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் அங்கே வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான். சரிங்களா? ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் அதை செக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அங்கே டெஸ்ட் எப்படி இருக்கும்னா 7 நிமிஷத்தில் 120 வேர்ட் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் 45 வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்தா பர் மினிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபாண்ட்னா எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டில் ஹைகோர்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபாண்டாட்டுக்கு அந்த ஃபாண்டில் தான் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு பேசிக்கான விஷயம். இதே மாதிரி தான் அதுவும். ஸோ அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இதில் சொல்லிட்டேன். நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸும் இதில் ஃபுல்லாக சொல்லிட்டேன். தகுதியுள்ள மாணவர்கள், விருப்பமுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.